நடைபெறவுள்ள 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பள்ளி அளவில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ செல்வங்களுக்கு பரிசளித்து கௌரவிக்கும் இந்த இனிய விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் இந்த அரங்கத்திற்கு இனிதே வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காங்கிரஸ் அவர்கள் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு கேடயமும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கிறார். இல்லத்திலிருந்து புறப்பட்டு நமது அரங்கத்திற்கு இன்னும் சில மணித்துறைகள் வருகை இருக்கிறார். அவர் அமைச்சராக பொறுப்பேற்று கலந்து கொள்ளும் முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய உள்ளது. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை அனைவரும் இறுதி வரை அமைதி காத்து பொறுமையுடன் சிறப்பித்து தருமாறு விழா குழுவின் சார்பாக உங்களை எப்போது கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா நீங்கள் உட்காரலையா? அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 2ஆம் இடம் பிடித்த மாணவி, ஒரு பாடத்துல சதம் அடிக்கும் மாணவி. அவருடைய வெற்றியை உங்களோடு பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை ஃபர்ஸ்ட் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் முதல் 3 இடம் பிடித்த என் தோழிகள் தோழனுக்கு வாழ்த்துக்கள். நான் செகண்ட் இடம் பிடிக்கணும் அப்படின்றது என்னோட லட்சியம். செகண்ட் சொல்ல ஒரு நல்ல ஒரு என்னோட பேர் எங்க ஸ்கூல்ல பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், முக்கியமா என் பேரண்ட்ஸ், அவங்களுக்குலாம் ஆட்ஸ் ஆஃப். எங்க பேரண்ட்ஸ்லாம் டெய்லி எனக்கு எக்ஸாம் கிட்ட வரும்போது அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் காப்பாத்திருக்கேன். இன்னும் நிறைய எடுக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. என்னால முடிஞ்ச எஃபெக்டை நான் என் ஸ்கூலுக்காக, என் பேரண்ட்ஸுக்காக, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவுமே நான் என் மார்க்கை டெடிகேட் பண்றேன். இதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லா நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு போவீங்க. 12th முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம், நம்ம ஃபேமிலிக்காக என்ன பண்ண போறோம், அது எல்லாரும் நல்லபடியா ஒரு டிசிஷன் எடுக்கணும். காசு இல்லையே, நம்மளால முடியுமா முடியாதா, அந்த மாதிரிலாம் யாருமே அந்த தாட் வச்சுக்காதீங்க. இந்த இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா இதை விட பெரிய இடத்துல நீங்க போய் உட்காரணும். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு நிறைய இதை விட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஜவுளி வியாபாரிகள் சங்கம், அரக்கோணம் மார்க்கெட் சங்கம், அரக்கோணம் பூக்கடை சங்கம், அரக்கோணம் உணவு குடும்பம், அரக்கோணம் மித்ரா ரோட்டரி சங்கம், அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழகத்தின் திரு மான்சிராஜ் ஐயா அவர்களை உங்களுடைய பரப்புரையோடு அன்போடும் பாசத்தோடும் அவரை இந்த அரங்கத்திற்குள்ளாக அன்போடு அனைத்து அரக்கோணம் நகர அனைத்து வணிகர் சங்கங்கள் சார்பாகவும் பிரதிஷா பொறியியல் கல்லூரி சார்பாகவும்
அரக்கோணம் டைம்ஸ் சார்பாகவும் திருவள்ளுவர் கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் இனிதே வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொருவரும் மலரை கொடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மலர் என்பது கொடுத்து மகிழ்வது. தன்னுள் உள்ள தேனை மற்றவர்களுக்கு கொடுத்து பழக்கப்படும் ஒரு இனம் மலர். மஞ்சள் நிறம் சிவப்பு நிறமும் கலந்த மலரை, ரோசா மலரை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாணவி செல்வங்கள் கொடுத்து மகிழ்கின்றனர். இந்த இனி கூட்டுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு வ. காந்திராஜ் அவர்களை மீண்டும் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருக வருக என அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். ஓகே ஓகே நான் எடுக்கிற வீடியோ கொஞ்சம் சிந்துமா அப்படியே இல்லை துணைத் தலைவர் ஆர். மணிகண்டன் அவர்களும் அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் லயன்ஸ் சங்க அடுத்த ஆண்டு ஆளுநராக பதவியேற்க இருக்கும் PMJF தலைவர் திருமதி டாக்டர் ரொட்டேரியன் உமா சசி ராஜசேகர் அவர்களையும், தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு ஜி. சுந்தரராஜ் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கு கேடயம் அளித்து ஊக்குவிக்க இருக்கும் பிரதிஷா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள திரு PN ரமேஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்காக துவக்கத்திலிருந்து நம்மோடு பொறுப்படுத்த கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரக்கோணம் நகர செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக இந்த மேடைக்கு அன்போடு அவரை வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு டி. சசிகுமார், அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு டி. ராமராஜன், அரக்கோணம் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஏ. தீபக், அரக்கோணம் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு தளபதி பிரியன், நெபின் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு எல். ஜெயசங்கர், தக்கோலம் பேரூராட்சி செயலாளர் திரு என். சந்தோஷ்குமார் ஆகியோரையும் இந்த அரங்க மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். மாநில தலைவர் திரு கே. எம். தேவராஜ் அவர்களும், ரோட்டரி வித்தியாசங்க தலைவர் டாக்டர் உமா சசி அவர்களும், திருமதி வெங்கடரமணன், சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருக்கும் பிரதிஷா பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு PN ரமேஷ் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் திரு டி. ரமேஷ் அவர்களையும், லயன்ஸ் சங்க அடுத்த ஆண்டு ஆளுநர் திரு MJF ரவி அவர்களையும், இருதய மற்றும் சர்க்கரை நோய் சிகிச்சை டாக்டர் SIM சச்சின் பாஷா அவர்களை புத்துணர்ச்சி ஏற்படும் நிகழ்வில் கிடைக்கும் போல அன்போடு அழைக்கிறோம்.
அரக்கோணம் நகர வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு சரவணன், பொருளாளர் திரு ஜனார்தனன், மாவட்ட துணைத் தலைவர் திரு கமலக்கண்ணன், வரவேற்பு அறிக்கை இருக்கும் துணைத் தலைவர் திரு மணிகண்டன் அவர்களும் நிகழ்வில் இணைந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் பணியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு சுந்தரமணி அவர்கள். இந்த அரங்கத்தில் உள்ள மேடையில் இருக்கும் தலைவர்கள் மட்டுமல்ல, அரங்கத்தில் இணைந்திருக்கும் அனைவரும் ஒரு புகழை பெற்று இந்த அரங்கத்தில் கூடியுள்ள ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நம்முடைய தமிழ் அணையை வாழ்த்தும் தமிழ்நாடு வாழ்வோடு தொடங்க உள்ளது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் அரங்கத்திற்குள் உள்ள அனைவரையும் முறையாக வரவேற்கிறேன். அனைத்து வணிகர் சங்கங்களின் துணைத் தலைவர் திரு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எங்கள் அருந்தமிழ் வணக்கம். அன்பினால் மனித மனங்களை தொடுவோம், வணிகத்தால் வெல்வோம் எனும் தாரக மந்திரத்தில் தாங்கி பிடித்தபடி ஓங்கி வளர்ந்திருக்கும் நமது அரக்கோணம் நகர அனைத்து வணிகர் சங்கங்களும் கல்வித்துறையில் காங்கை சொல்லும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வித்துறையை சீர்படுத்தி தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தி ஆற்றல் மிக்க மாணவ சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் கற்பக விருட்சம் பிரத்யூஷா பொறியியல் கல்லூரி நிர்வாகமும் இணைந்து நடத்தும் இந்த வெற்றி சிகர விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கும் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பாராட்டி உற்சாகம் உரையாற்றி மகிழ்ந்து வந்திருக்கும் தன்னம்பிக்கையின் சிக்க உருவம், ஆணவமில்லாத அறிவு, அளவு கடந்த திறமை, முன்னேற்ற துடிக்கும் முன்மாதிரி, பிறந்த மண்ணின் பெருமை மைந்தன் நமது மாண்புமிகு கூட்டுத்துறை அமைச்சர் திரு வ. காந்திராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அன்னை போல் அன்பாய், தந்தை போல் அறமாய், ஆசிரியர் போல் அறிவாய், மாணவர் போல் மொழிவாய், தேனை போல் சுவையாய், தெண்டல் போல் இதயமாய், புது புது புரிதலோடு புத்தகமாய் வாழும் மனிதர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில செயல் தலைவர் திரு K.M. தேவராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளும் நிகரில்லாத நவீன கல்வியின் சூரிய பண்பு ஒழுக்கமும் போதிக்கும் பிதாமகன் பிரத்யூஷா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் திரு P.L. ரமேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தாயிலும் பெருமை கொள்ளும் தனிப்பெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் அரக்கோணம் நகர செயலாளர் திரு D. ரமேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இவ்விழாவுக்கு முன்னிலை வைக்கும் சாகச செம்மல் பொதுச் செயலாளர் திரு M. சரவணன் அவர்களையும் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் வல்லல் பெருமாள் பொருளாளர் திரு K.M. ஜனார்தன் அவர்களையும் அரக்கோணம் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவருமான நமது அனைத்து வணிகர் சங்க செயலாளருமான ரொட்டேரியன் திரு ஆர். வெங்கட்ராமன் அவர்களையும் அரக்கோணத்தின் அமைதி தென்றல் ஆரவாரமற்ற ஆளுமை பண்பாளர் எங்கள் மாவட்ட துணைத் தலைவர் திரு டி. கமலக்கண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது அரக்கோணத்தின் சமூக சிற்பிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளும் மரியாதைக்குரிய
நெஞ்சம் நிமிர செய்யும் நம்பிக்கை மனிதர், சமசரமற்ற சாகச லயன் மாவட்ட முதல் துணை ஆளுநர் PNGF லயன் எஸ் ரவி அவர்களையும், மனசுக்கு பிடித்த மருத்துவர் இதயங்கள் எல்லாம் பெருமை கொள்ளும் இதய சிறப்பு மருத்துவர் டாக்டர் SKM சஜன் பாசா அவர்களையும், அன்பும் ஆற்றல் மிக்க ஆச்சரிய மனிதர் வணிகர் சங்கத்தின் துணைத் தலைவருமான இந்த மாளிகையின் உரிமையாளருமான திரு A சிவசுப்ரமணியன் அவர்களையும், சொக்கத்தமிழ் சொக்க வைக்கும் சொல்லாளர் படைப்பாளர் திரு G சுந்தரராஜ் அவர்களையும், மருத்துவர் மட்டுமல்ல தனித்துவமான சிந்தனை டாக்டர் ராஜசேகர் அவர்களையும் மற்றும் அவர் துணையர்கள் அவர்களையும், அரக்கோணம் ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தில் சேர்ந்த திரு சையத் முகமது அவர்களையும், ஆதிசேஷன் பொருளாளர் அவர்களையும், AV யூபதி துணைத் தலைவர் அவர்களையும், T சீனிவாசன் இணை செயலாளர் அவர்களையும், மார்க்கெட் சங்கம் RP ராஜா அவர்களையும், BMR சீன அவர்களையும், வெற்றி அவர்களையும், பூக்கடை சாய அவர்களையும், T சீனிவாசன் அவர்களையும், R பார்த்திபன் அவர்களையும், திரு கார்த்திகேயன் அவர்களையும், SMS செல்வம் அவர்களையும் வருபவர்கள் என்று வரவேற்கின்றோம். குறையில்லாமல் வளர்ப்பது பெற்றோர் கடமை, குற்றமில்லாமல் வளர்ப்பது ஆசிரியர் கடமை. இரு சாராரையும் ஊக்கப்படுத்தி மாணவ கனவுகளை கைவசப்படுத்தி கொடுக்கும் உதவும் தூண்டுகோல் தான் எங்கள் போன்ற சேவை மையங்கள். கடமை இந்த விழாவில் பரிசு பெற வந்திருக்கும் மாணவ செல்வங்களையும், இந்த பொழுதில் தங்கள் மகனை சான்றோர் என கேட்டு பெருமை கொள்ளும் பெற்றோரையும் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்களையும், அற சிந்தனையாளர்களையும், ஆர்வலர்களையும், ஆண்டோர்களையும், சான்றோர்களையும், பொதுமக்களையும் வருக வருக என்ற வரவேற்கின்றோம். மற்றும் இதில் ஈடுபட்டிருந்த பத்திரிகை நண்பர்களையும், காவல்துறை நண்பர்களையும், ஊடக நண்பர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாணவ மாணவிகள் சார்பாக அவரை வரவேற்க செல்வி கீர்த்தனா. இன்றைய இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் நம் தமிழகத்தின் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், மக்களின் பேராதரவை பெற்ற தாவேக கட்சியின் முக்கிய தலைவர் திரு V காந்திராஜ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி மாணவர்களாகிய எங்களை ஊக்கப்படுத்த வருகை தந்துள்ள உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாணவர்களுக்கான செய்தி. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். எங்கள் மீது நம்பிக்கை வைத்து கல்விக்கான கட்டமைப்புகளையும் வேலைவாய்ப்புகளையும் மேம்படுத்தும் இந்த அரசுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முன்னிலையில் மாணவர்களாகிய நாங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு சமூக பொறுப்புணர்வுடனும் நேர்மையுடனும் செயல்படுவோம் என்று உறுதி அளிக்கின்றோம். நன்றி. நெல்லுக்கு இறைந்த நீர் வாய்க்கால் வழிமோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா, நல்லார் ஒருவர் உடனே அவன் பொருட்டு எல்லாரும் பெய்யும் என பெய்யும் மழை என ஔவையாரின் வாய்மொழிக்கு இணங்க அரக்கோணம் மட்டுமல்லாது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவராக செயல்பட்டு அனைத்து வணிகர்களுக்கும் நல்வழி காட்டிக் கொண்டிருக்கும் அண்ணன் திரு KM தேவராஜ் அவர்களை மாணவ செல்வங்களை வாழ்த்தியும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வாழ்த்தியும் ஒரு சில வார்த்தைகளை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மதிய வேளையில் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த அரக்கோணம் டைம்ஸ் பத்திரிகையாளர்களுக்கும், இந்த மாணவ செல்வங்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்று நாங்கள் நமது மண்ணின் மைந்தர் அருமை தம்பி காந்திராஜ் அவர்களை அணுகிய போது, கண்டிப்பாக வருகிறேன் அண்ணா, எனக்கு கல்வி என்றால் மிகவும் விருப்பம், கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி, இன்று அவருக்கு காலையில் தூத்துக்குடியில் இருக்கிறார், மதியம் வந்து 1 மணிக்கு சாப்பிட்டு இங்கே வருகிறார். இவ்வளவு வேலை பருவில் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அரக்கோணம் நகர அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அதேபோல் இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக நமது மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் காந்திராஜ் அவர்களே, திதிக்ஷா காலேஜ் முதல்வர் ரமேஷ் அவர்களே, எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா? மணிக்கு அலைபேசி அடித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அது ரெடி ஆயிடுச்சா, இது ரெடி ஆயிடுச்சா, அமைச்சர் வந்துவிட்டார் என்று எங்களை
இரவும் பகலும் தூங்க விடாமல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்ய வேண்டும். முதல் நிகழ்ச்சி அமைச்சர் நிகழ்ச்சி என்று எங்களை பாசத்தோடும் கண்டிப்போடும் அரவணைத்த அன்பு தம்பி நகர செயலாளர் ரமேஷ் அவர்களே, எங்கள் பொதுச் செயலாளர் சரவணன் அவர்களே, ஏஎம்பி ஜனார்தன் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, வரவேற்பை நல்கிய மணிகண்டன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் எங்கள் பாசமிகு டாக்டர், இன்று அரக்கோணத்தில் ஆர்ட் டாக்டர் என்றால் டாக்டர் சஜ்ஜன் பாஷா. காரணம், எத்தனையோ பேர் நாம் கடந்த காலங்களில் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது, இறந்து விட்டது என்று. இன்று அப்படி இல்லை. அவரிடம் இருக்கும் ஒரே சிறப்பான குணம், 24 மணி நேரமும் அவரை தொடர்பு கொள்ளலாம். அந்த நிமிடத்திற்கு என்ன தேவை என்பதை சேவை செம்மலாக செய்து கொண்டிருக்கும் என் அருமை தம்பி டாக்டர் சஜ்ஜன் பாஷா அவர்களே, மாவட்ட லைன் தலைவர் அன்பு தம்பி ரவி அவர்களே, நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடங்குவதற்கு முன்பாக அண்ணன் மணியண்ணன் ஆட்சியை நினைவு கூற வேண்டும். அமைச்சர் வருகிறார்கள்னா இது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், அருமையாக செய்யலாம், கூட்டுவார்கள் என்று எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய எங்கள் துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன் அவர்களே, எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதற்கு ஊக்குவித்து கண்டிப்பாக செய்கிறேன். கல்விக்காக நான் எதையும் கூட இன்று செய்கிறேன் என்று சொன்னார் என் அருமை சகோதரர் சுந்தரராஜ் அவர்களே. இங்கே டாக்டர் ராஜசேகர் வரவில்லை, அவருடைய துணைவியார் அன்பு சகோதரி உமா சசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் மார்க்கெட்டிங் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களே மற்றும் பூக்கடை சங்க தலைவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதல் கண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோம், எதற்காக என்று எல்லோருக்கும் வினா இருக்கும். காரணம், இப்படி மாணவர்களை ஊக்குவிப்பதால் அவர்களுடைய மென்மேலும் அந்த கல்வி திறன் மேம்படும் என்பதை கூறிக்கொண்டு, அதே போல் நமது அரக்கோணத்தில் அமைச்சர் முன்னிலையிலே கூறுகிறேன், நான் விஐடியில் அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையில் உறுப்பினராக இருக்கிறேன். அதனால் பின்தங்கிய வகுப்பில் இருக்கும் மாணவர்கள் எல்லோரும் ஸ்காலர்ஷிப் தருகிறோம். கடந்த மாதம் பிடிஓ ஆபீஸில் கூட எல்லா மாணவர்களும் கொடுத்தோம். ஒரு 700 மாணவர்கள் வாங்கினார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி பின்தங்கிய வகுப்பில் இருக்கும் +2 மாணவர்கள் எல்லோருமே அதற்கு அடுத்து உயர்கல்வி கற்க வேண்டும் என்றால் எங்களிடம் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் இருக்கிறது, வாங்கிக் கொண்டு அந்த உயர்கல்விக்கு செல்லும் கட்டணத்தை விஐடியை கட்டும் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். அதே போல் நாங்கள் அமைச்சரை இங்கு வரவேற்க தலைமைச் செயலகம் சென்ற போது ஒவ்வொரு வார்த்தையும் அரக்கோணத்தினுடைய முன்னேற்றங்கள், அரக்கோணம் இப்படி இருக்க வேண்டும், ஆனால் எனக்கு தெரிந்ததை செய்கிறது, தெரியாததை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று இதுவரை எந்த அமைச்சரும் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி எங்களை அரை மணி நேரம் உட்கார வைத்து அண்ணா இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நீங்கள் என்னென்ன கருத்து, நமது நகரம் மேம்பட வேண்டும், நமது நகரத்தை காந்திராஜ் வந்தார், அரக்கோணம் நகரத்தை சீரும் சிறப்பாக செய்தார் என்று எல்லோரும் அறிய வேண்டும் என்று அவ்வளவு ஆவலாக பேசிய ஒரு அமைச்சரை நான் இன்று கருத்துடன் காண்கிறேன். காரணம், அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்கிவிட்டால் அவ்வளவுதான் என்பதை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எங்கள் காந்திராஜ் தம்பி அவர்கள் அரக்கோணத்தின் மீதும் அரக்கோணம் மக்கள் மீதும் இப்போது வரும்போது கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்களை நாங்கள் வரவேற்கும் நேரம் மேடைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் மேடைக்கு நேர உங்களோடு வந்து உங்களை கைகூட்டி வணங்கிவிட்டு தான் மேடைக்கு வந்தார் என்றால் அதுதான் சிறப்பு. ஏனென்றால் அவருக்கு வாய்ப்பு இருக்கிற தலைவர் அப்படி. இப்போது கூட நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்போது மாணவ செல்வங்களை வாழ்க்கை வந்திருக்க அமைச்சிருக்கிறோம். அந்த மாணவ செல்வங்களால் தான் ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதை இது நினைவில் கொள்கிறேன். நான் அரசியல்வாதி இல்லை, நான் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவன். அப்படி இருந்தும் அவர்கள் பாராட்டுகிறேன். காரணம், 24 மணி நேரம் உழைப்பு. எந்த முதலமைச்சரும் தலைமை கழகத்தில் 8 மணி நேரம் வேலை செய்தாக சரித்திரம் கிடையாது. ஆனால் இன்று இருக்கும் முதலமைச்சர் 8 மணி நேரம் சரியாக வேலை செய்து வீட்டிற்கு செல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புனித ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு புனிதமான ஒரு விஷயம், நம்மூரில் ஒரு அமைச்சர் 46 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்மூருக்கு ஒரு அதிர்ஷ்ட லாட்டரி சீட்டு அளிக்கிறது. காரணம்,
1980 புரட்சி தலைவரால் விஜயசாரி என்பவர் அமைச்சரானார். அதற்கு அடுத்து நம்ம ஊர் அறக்கணுமா, அது எங்கே ஒரு மூலையில கிடக்கு, அது ஊரா அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான நிலையை நம்ம ஊருக்கு ஒரு கவனத்தை செலுத்திய அன்பு தம்பி காந்திராஜ் அவர்களுக்கு வணிகர் சங்கத்தின் சார்பாக மறுபடியும் நன்றி வணக்கம். மிக சிறந்த உரையை எழுதிய தியாகராஜ் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து 25 ஆண்டுகள் கல்வி சேவையில் இந்த பகுதியில் மிக சிறந்த தரமான பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரதிஷா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் இங்கே சிறந்த அழைப்பாளராக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகிறார். அவரை மாணவர்களை வாழ்த்தியும் அமைச்சர் அவரை வாழ்த்தியும் ஒரு சில வார்த்தைகள் பேச அனுபவம். எல்லாருக்கும் வணக்கம். Honorable Minister of Cooperative Communities, Tamil Nadu Government, B. Gandhi sir, welcome to you sir, and Thiru Devaraj sir, All Traders Association Tamil Nadu, welcome sir, and other Mr. Saravanan, Mr. B.R. Venkataram, K. Janardhan, Thiru D. Kamalkannan, and Thiru Uma Shashi, Rotary Club Mitra, Mr. Sundaraj, Mr. Ravi, Mr. Subramanian, Mr. B. Thanks, and all other dignitaries and all other parents and students and the I would like to welcome to you all for this great occasion. Vidya Kadadi Vinay, Vinayata Karmapodi, Nanathamu Tatasu. For Sanskrit students, education gives discipline. Discipline gives you skills and employment. இதனால சுகம் வரும் சொல்றாங்க. எதுக்கு இந்த சுகத்தை நான் படிச்சேன்னா, கரெக்டான டைம் இப்போ +2 படித்த மாணவர்கள் எல்லாரும் இந்த டைம்ல என்ன பண்ணணும் சொல்ற விஷயங்கள் தெரியும். அதுக்காக தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில மினிஸ்டர் சார் டைம் எல்லாரும் இங்கே வந்துட்டு அண்ட் அந்த பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த பசங்களோட வெற்றிக்கு காரணமான parents, students and other school managers எல்லாருக்கும் I would like to thank you on this occasion. விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேஜ்ல கரெக்டான முடிவு எடுத்துக்கோங்க. லைஃப்ல டிசிப்ளின் கிவ்ஸ் யூ எவ்ரிதிங். ஸோ இந்த விஷயம் தான் இந்த நாடு மூலமா would like to tell you everybody. So ensure that your life will go in a better way and for the better choices. And I would like to thank the organizers for making such a grand occasion, for honoring all the students here. I would like to thank once again for the organizers giving recognition and encouraging a great opportunity. Thank you all. Thank you also. அனைவரும் அவனோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் எழுதின ஒரு சிறு அறிமுகம். பட்டமும் பதவியும் தேவையில்லை, பணம் தேடும் எண்ணமில்லை, பாரம் சுமக்கும் உள்ள மட்டும் போதும். அமைச்சர் என்ற பணியை செய்ய வேறொன்றும் தேவையில்லை. அழுகின்ற கண்ணீர் துடைப்பதும், அலைகின்ற உள்ளம் தேற்றுவதும், விழுகின்ற மனிதனை தூக்கி விடுவதும் அமைச்சருக்கான இலக்கம். இது மேடை பேச்சு அல்ல. அமைச்சர் என்பது மேன்மை தேடும் வழி அல்ல. மண்ணில் விழுந்த விதையை போல மறைந்து வாழ்ந்து நீர் கொடுப்பதே அமைச்சர். கைத்தட்டல் கேட்காத கால்கள், கணக்கு பார்க்காத கரங்கள், பெயர் தேடாத உள்ளம், இவைதான் ஒரு அமைச்சருக்கான அடையாளம். இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்ற நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தராக மட்டுமல்லாமல் இன்று நமது தமிழ் மண்ணையே உலகம் அறிய செய்ய ஒரு இலக்கணத்தோடு இந்த பணியை ஏற்று இன்று இளம் தலைமுறையான உங்களை ஒவ்வொரு பள்ளியிலும் முதல் 3 இடங்கள் கிடைத்த முத்தான மணிமுத்துக்களை தேற்றிவிட ஊக்கப்படுத்த அடுத்த கட்ட இலக்கை நோக்கி செயல்பட வைக்க உங்களுக்கான எழுச்சியை என்ற வருகை கூர்ந்து உங்களுடன் எழுச்சியுடைய ஆற்றல்களால் அவரை உங்களுடைய பலத்த அனுபவியோடு அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக அவருக்கு சிறப்பு செய்ய அனைத்து வணிகர் சங்கங்களின்
தலைவர் திரு கே எம் தேவராஜ் அவர்களை அழைக்கிறேன். சால்வை அணிவித்தவர்கள் மற்றவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கக்கூடும். தொடர்ந்து மாணவர்களுக்கு கேடயம் அளிக்கும் விழா தொடங்க உள்ளது.
கீழே நின்றுடுங்க பசங்களுக்கு இது பண்ணுறேன். கட்டமையா அங்கேயே வச்சிருக்கோம். சார் க்ளோஸாக வாங்கண்ணே. உயர பறக்கும் பருந்து பிறக்கும் பொழுதே உயரத்தில் பிறந்ததல்ல, தரையை தொட்டு பிறந்த பறந்து தன்னுடைய தீவிர முயற்சியினால் இந்த உலகத்தின் மிக உயரமான இடத்தை எட்டியது. அப்படி சிகரத்தை தொட காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியானவர்களை கொண்டு வந்து முன்னிறுத்த வேண்டும் என்ற முனைப்போடு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு இன்று மிக உயரத்தை அடைந்துள்ள நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் ஐயா அவர்கள் உங்களோடு அந்த சிகரத்தை தொட தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வரவேற்கிறார். பிறப்புக்கும் எல்லாருக்கும் இன்று நமது அரக்கோணம் நகர வணிகர் சங்கத்தின் சார்பாக வெற்றியின் சிகரம் என்ற அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள மேடையில் இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாட்டில் முயற்சிகள் அனைத்துக்கும் வித்திட்டவர்கள் மாணவர்கள், வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் மாணவர்கள். மாணவர்களின் முயற்சியால், மகளிரின் முயற்சியால் இன்று ஒரு அரசாங்கத்தையே திருப்பி போட்டு வல்லமை படைத்த மகளிரும் மாணவர்களும் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமா கொடுத்திருக்கீங்கன்ற மாதிரிதான். ஆனா காலங்காலமாக அரசியலில் இருந்தவங்களுக்கு தான் அவருடைய விஷயங்கள் தெரியும். ஆனா அதை எல்லாத்தையும் இந்த 2026 எலெக்ஷன்ல உடைத்தெழுந்தது மகளிரும் மாணவ செல்வங்கள் மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லியிருக்கிறேன். இந்த 2026 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கீங்க. பணம் வாங்கி ஓட்டு போடணும்ன்ற அந்த கலாச்சாரத்தை உடைச்சிருக்கோம். ஜாதியை பார்த்து ஓட்டு போடணும்ன்ற அந்த கலாச்சாரத்தை உடைச்சிருக்கோம். மதத்தை பார்த்து ஓட்டு போடணும்ன்ற அந்த கலாச்சாரத்தை உடைச்சு இன்று சாமானிய மக்களும் சட்டமன்றத்துக்குள்ள போய் தங்களுடைய பிரச்சனைகளை மக்களின் பிரதிநிதிகளாக உங்களுக்காக குரல் கொடுக்க ஒரு சாமானிய மக்களை தேர்ந்தெடுத்ததற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துல சொல்றாங்க முதல் பட்டதாரி அப்படின்ற மாதிரி. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை அரசியல்வாதி. எங்களுக்கு எந்த ஒரு பின்பலமும் இல்லை. ஆனா மக்களாகிய நீங்க தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து ஒரு சட்டமன்றத்துக்கு அனுப்பி அதுவும் அமைச்சரவையில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா அது நீங்க கொடுத்த முதல் வாய்ப்பு. அப்ப அந்த வாய்ப்புகளால நம்மளுடைய மக்களுக்கு என்னெல்லாம் தேவைகள், அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் தேவைகள் அப்படின்றத உளமாக உணர்ந்து அவர்களுக்காக எந்நேரமும் எந்த நேரத்திலும் உங்களுடைய பிரச்சனைகளை, பொதுவான விஷயங்களை கள ஆய்வு பண்ணி அதற்கு உடனடியாக தீர்வு செய்வதற்கு எந்த நேரமும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவ
மாணவர்கள் அனைவரும் அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பையன் அதிகமா மார்க் எடுத்தா, இந்த பாப்பா அதிகமா மார்க் எடுத்தா, நீ படிக்கல அப்படின்னு அவளை குறை சொல்லிட்டே இருக்கும். நல்லா படிக்கவே இல்லை, நல்லா கல்லூரிக்கெல்லாம் போய் படிக்கலால. ஆனாலும் இன்னைக்கு மக்கள் தன்னுடைய நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு உள்ள ஒரு திறமை ஒழுங்கி இருக்கு. அத நம்ம பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை உடமாக உணர்ந்து அவர்களுக்கு சரியான முறையில் ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுத்தா அனைவருமே நாளைக்கு வெற்றியாளர்கள் தான். அனைவருமே நாளைக்கு ஒரு வெற்றியாளர் தான். அவங்களுக்கு ஒரு தனித்துவமான திறமை கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிட்டு கிடையாது. இதுதான் படிக்கணும், இதான் படிக்கணும், இதான் செய்யணும். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட அவங்களுடைய திறமைகளை என்ன என்பதை தயவு கொண்டு அனைவரும் உலகார அவர்களிடம் நம்ம உட்கார்ந்து பேசினாலே சில விஷயங்களுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி மாணவர்களும் நம்ம தான் முதல்ல வரணும். ஸ்கூல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம ரோட்ல டூ வீலர்ல போயிட்டே இருக்கோம். ஆனா நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக நம்ம அவங்க மீட் பண்றதுல கிடையாது. நம்மளுடைய பாதை, நம்மளுடைய தனித்துவம், நம்மளுடைய நம்பிக்கை என்ன என்பதை நம்ம மேல முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைத்தால் மட்டுமே கண்டிப்பாக அனைவரும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சரும் இன்று மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மகளிருக்கும் அடிப்படையான நிறைய விஷயங்களை சலுகைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம சரியா பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நமக்கான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அது மாணவ செல்வங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தயவு அவர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன தேவை, அவருடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை, அவர்களுடைய மேற்படிப்புக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம உலகார உணர்ந்து அவங்களை வழிகாட்டினா இங்க வந்திருக்கிற அனைவரும் வெற்றியாளர் தான். இது மாதிரி எல்லாருமே நாளைக்கு வெற்றியாளர் தான். சாதாரண நாளே வெற்றி போது படிச்ச நீங்களா இன்னும் பெண்களாக வெற்றி அடைக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் இல்லாதனால உடனடியாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தில் உங்கள் குரல் ஓங்கி ஒழிப்பதற்கு முன்பாக இந்த மாணவர் மன்றத்தில் மிக சிறப்பாக ஒழித்துள்ளதை கண்டு இந்த அரங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து மாணவ செல்வங்களை பாராட்டி வழிநடத்தும் நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ஐயா அவர்கள் கரங்களால் கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. அதை தொடர்ந்து சில தகவல்கள் உங்களோடு பரிமாறப்பட உள்ளது. அதனால் கேடயத்தை பெற்றுக்கொண்டு அனைவரும் அரங்கத்திலேயே இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கேடயம் பெற்றுக்கொண்டவுடன் யாரும் சென்று விட வேண்டாம், அரங்கத்திலேயே இருங்கள். அதன் பிறகு நிறைய தகவல்கள் பரிமாற்றம் இருக்கிறது. மாணவ செல்வங்கள் யாரேனும் மேடையில் பேச வேண்டும் என்றால் அது பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்வுகள் இருப்பதால் அனைவரும் மேடையிலேயே அரங்கிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்பொழுது பெற்ற பிள்ளைகள் பள்ளி வரிசையாக அழைக்க உள்ளோம். முதலாவதாக சோழிங்க நகரத்தை சார்ந்த திருமதி இந்திராஜம்மா முதலியார் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளியை சார்ந்த முதல் 3 இடத்தை பிடித்த பிள்ளைகள். முதலிடம் கே வர்ஷினி, 2ஆம் இடம் மகாலட்சுமி, 3ஆம் இடம் ஜி வித்யா. விரைவாக மேடைக்கு வருமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்கிறோம். பேர் பார்த்து கரெக்டா இது பண்ணுங்க. சரி, நீங்க கொடுத்துருங்க. 3 பேர் கையில் கொடுங்க. அடுத்ததாக
சோழியர் சிஎஸ்ஐ ஜூனியர் மேல்நிலைப் பள்ளி மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலிடம் திரிஷா, இரண்டாம் இடம் ஆதித்யா, மூன்றாம் இடம் விஜயலட்சுமி. விரைவாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து சோழியர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் திவாகர், இரண்டாம் இடம் சூரா, மூன்றாம் இடம் ஜெய் மகாராஜ். அனைவரும் ஆவலோடு இந்த நிகழ்விற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தோம். புகைப்படம் அறியப்பட வேண்டும். அவர்கள் விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சோழியர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதைத் தொடர்ந்து தக்கோலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் ஏ கார்த்தி, இரண்டாம் இடம் எம் தனுஷ், மூன்றாம் இடம் பி சந்தோஷ். தக்கோலம் பாய்ஸ் அடுத்தது தக்கோலம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் சண்மதி, இரண்டாம் இடம் குமுதா, மூன்றாம் இடம் சரோஜினி. அந்தந்த பள்ளியை சார்ந்து யாராவது பெயர் விடப்பட்டிருந்தாலும் நீங்க மேடைக்கு வந்துருங்க. நீங்க அரங்கத்தில் இருந்தீங்கன்னா மேடைக்கு வந்துருங்க. தக்கோலம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து சேந்தமங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி விரைவாக மேடைக்கு வரணும். சேந்தமங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் யோகேஸ்வரன், இரண்டாம் இடம் அகஸ்தி, மூன்றாம் இடம் பூபதி. சேந்தமங்கலம் தொடர்ந்து சாயடாபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் மோனிஷா, இரண்டாம் இடம் திவ்யபிரியா, மூன்றாம் இடம் யோசினி. குருராஜப்பேட்டை தொடர்ந்து குருராஜப்பேட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நடைபெறுகிறது. குருராஜப்பேட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் மோனிஷா, இரண்டாம் இடம் மோதினி, மூன்றாம் இடம் கண்ணகி. உங்களுக்கு வலது பக்கமான படிக்கட்டு வழியாக நீங்க மேடைக்கு வரணும். பரிசுகளை வாங்கிட்டு சான்றிதழ் வாங்கிட்டு இடது பக்கமா நீங்க இறங்கணும். அடுத்தது குருராஜப்பேட்டை மங்களகிழார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் ஓஜராஜன், இரண்டாம் இடம் எழிலரசன், மூன்றாம் இடம் வசந்தி. தொடர்ந்து மின்னல் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் ரவிக்குமார், இரண்டாம் இடம் ஹரிஷ், இரண்டாம் இடத்தில் இரண்டு மாணவர்கள் ஹரிஷ் சிவப்பிரியன், மூன்றாம் இடம் ராமன். மின்னல் நரசிங்கபுரம் பெண்கள் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல் இடம் திவ்யா, இரண்டாம் இடம் கோபிகா, மூன்றாம் இடம் மாலினி. நெமிலி பெண்கள் அரசினர் மேல்நிலைப் பள்ளி முதல் இடம் பவித்ரா, இரண்டாம் இடம் கயல்விழி, மூன்றாம் இடம் தீபிகா. அதைத் தொடர்ந்து நெமிலி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல் இடம் திவாகர், இரண்டாம் இடம் குருசு, மூன்றாம் இடம் ஆகாஷ். புகைப்படம் உங்களுக்கு முறையாக பகிரப்படும். எல்லாமே வாட்ஸ்அப் குழுவில் இருக்கீங்க. உங்களுடைய எண்களுக்கு நாங்க தனித்தனியா ஒரு புகைப்படங்களை எடுத்து அனுப்பி வைப்போம்.
நெமிலி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. நேரம் கருதி நீங்க சான்றிதழ் வாங்கி புகைப்படம் எடுத்து போயிடுங்க. பின்னால் உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம். நெமிலி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. தொடர்ந்து மூலவர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் சாந்தகுமார், இரண்டாம் இடம் ரூபேஷ், மூன்றாம் இடம் சந்தியா. அடுத்தது அரக்கோணம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. அரக்கோணம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் மோனிஷா, இரண்டாம் இடம் கீர்த்தனா, மூன்றாம் இடம் வி மோனிஷா. கொஞ்சம் விரைவாக அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து பணிகள் இருப்பதால அடுத்தடுத்த அலுவலக ஆய்வு செல்ல இருப்பதால விரைவாக வந்து விடுவதை கேட்கிறோம். அரக்கோணம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் இனியன், இரண்டாம் இடம் வித்யஸ்ரீ, மூன்றாம் இடம் உமா மகேஸ்வரி. தொடர்ந்து அரக்கோணம் சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளி. சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் வித்யா, விரைவாக வித்யா, இரண்டாம் இடம் பிரின்சி, மூன்றாம் இடம் அனிஷா. அவர்களை தொடர்ந்து அரக்கோணம் சிஎஸ்ஐ தூய அத்திரேயர் மேல்நிலைப் பள்ளி ஆண்ட்ரூஸ் ஸ்கூல். முதலிடம் இன்பச்செல்வன், இரண்டாம் இடம் ராஜஸ்ரீ, மூன்றாம் இடம் நந்தினி. அதைத் தொடர்ந்து அரக்கோணம் அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் லோகேஸ்வரி, இரண்டாம் இடம் பாத்திமா, மூன்றாம் இடம் மும்தாஜ். அவர்களை தொடர்ந்து அரக்கோணம் அரசினர் ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் சங்கர், இரண்டாம் இடம் கணேஷ், மூன்றாம் இடம் நியாஸ். தொடர்ந்து கும்மிடிப்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் லத்திகா, இரண்டாம் இடம் சௌமியா, மூன்றாம் இடம் யோஜனா. அவர்களை தொடர்ந்து பணப்பாக்கம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் தினகரன், இரண்டாம் இடம் ஆதிகேசவன், மூன்றாம் இடம் நவீன். தொடர்ந்து பணப்பாக்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் காவியா, இரண்டாம் இடம் லோகேஸ்வரி, மூன்றாம் இடம் சந்தியா. இவர்களை தொடர்ந்து பானாவரம், விரைவாக பானாவரம் முதலிடம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி சக்திவேல், இரண்டாம் இடம் கலைஞர், மூன்றாம் இடம் இரண்டாம் இடத்தில் இரண்டு மாணவர்கள் கலைஞர் கௌதம், மூன்றாம் இடம் சுபாஷ். பானாவரம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் சந்தியா, இரண்டாம் இடம் கோணலியா, மூன்றாம் இடம் சீலியா. திருவாரூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் யோகினி, இரண்டாம் இடம் திவாகர், மூன்றாம் இடம் மலர்விழி. பணப்பாக்கம் ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் ஈஸ்வர், இரண்டாம் இடம் செந்தவல் செல்வன், மூன்றாம் இடம் கவிப்பிரியா. அரக்கோணம் மேரிஸ் மிஷன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. முதலிடம் மனுஷா, இரண்டாம் இடம் விக்டோரியா தமமணி, மூன்றாம் இடம் ஜெய்டீன் மணிஷா தேவி. அரக்கோணம் டாக்டர் விஜிஎன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. வருகை புரிந்திருந்தால் முதலிடம் கௌதமி, இரண்டாம் இடம் மகன், மூன்றாம் இடம் கார்த்திகேயன். இன்னும் சான்றிதழ் தராத மற்ற அனைத்து நிலைகளையும் விரைவாக கணிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேரம் கருதி ரத்தின சுருக்கமாக என்னால் பேர் வாசிக்க நேரம் இல்லை. மற்ற அனைத்து மாணவர்களும் விரைவாக கணிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 5 நிமிடம் புகைப்படங்களை எடுத்துக்கொள்கிறோம். வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நமது அரக்கோணத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் மிகச்சிறந்த கல்வி திறனை வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த கடந்த ஒரு வாரத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அடுத்த சில ஆண்டுகளில் ராணிப்பேட்டை மாவட்டம் மாநில அளவில் முதல் இடத்தில் வரும் என்ற பெருமை நிச்சயம் இருக்கும். அனைத்து பிள்ளைகளும் அனைத்து பள்ளிகளும் 100% தேர்ச்சி இருக்கும் என்ற இலக்கோடு தற்பொழுது பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எதிர்கால தலைமுறை மிக சிறந்த தலைமுறையாக உருவாக்க முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுடைய கூறாக இருக்கும் அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த ஆக்கத்தில் இதை வெளிப்படுத்தப்படுவது சிறப்பாக இருக்கும். சயின்ஸ் குரூப் எடுத்த பிள்ளைகள் உங்களுடைய கட்டாஸ் 180 அதற்கு மேல் இருந்தால் பிரதிஷா பொறியியல் கல்லூரியில் 4 ஆண்டுகள் கட்டணம் இல்லாமல் நீங்கள் பள்ளியை தொடரலாம். அதே போல உங்களுடைய கட்டாஸ் 170 அதிலிருந்து 180 இருந்ததுன்னா 50% கட்டண சலுகை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இன்னும் சற்று மாண்புமிகு அமைச்சர் காந்தராஜ் ஐயா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் காந்தராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய அமைச்சர்
கை தட்டுங்க. உங்களுடைய கடந்த வாக்குறுதிகளை மேலும் மேலும் வகையாக சேர மேலும் விரும்புகிற நல்ல ஒரு விஷயம்னா நல்ல விஷயத்தோடு சேர்த்து நல்ல விஷயத்தை போட்டுருக்கோம். அது தேவராஜ் சார் வந்து எழுதுங்க. இந்த விஷயத்தோடு சேர்த்து மாணவர்கள் கல்வி ரொம்ப முக்கியமானது. மாணவர்களுக்கு வந்து இந்த முதல் அது ஒரு ஸ்கூல் எடுக்காம எல்லா ஸ்கூலும் சேர்த்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் மாணவர்களுக்கு பரிசு தரணும்னு சொல்லி இந்த ஐடியாவை கூட தேவராஜ் சார் ஒரு நல்ல மீட்டிங் கொடுத்துருவாங்க. இவரு எம்எல்ஏ இருந்தாலும் ரொம்ப முக்கியமானதுன்னா நம்ம அரசாங்கத்துக்கு புகழணும்னா நம்ம ஊர் அமைச்சர். ஸோ இது அவரோட தாய் வீடு. கண்டிப்பா எனக்கு அரசாங்கத்தை மாறப்படாத எல்லாரும் சொல்றதுதான் செல்வத்தில் சிறந்த செல்வம் பொருள் செல்வம் அல்ல, அது கல்வி செல்வம். கல்வி செல்வம் ஒரு வாழ்க்கை முன்னேறணும், அவங்க பெரிய லெவலுக்கு அனுப்பணும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் காலியாயிடும். ஆனா அவன் வந்து ஒரு சின்ன படிப்பு கொடுத்து அந்த படிப்பை வந்து அவங்களுக்கு லெவலுக்கு எடுக்கணும்னு நம்ம எடுத்து விட்டோம்னா அவங்க லெவல் வந்தாங்கன்னா நம்ம விட்டுருலாம். அவன் ஒரு 10 பேர் எடுக்கணும். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாடு அரசு வந்து என்னால் வாழ்க்கை மறக்க முடியாது. ஏன்னா 2000 பேட்ச் 2000 வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம். பிபிஎஸ் எக்ஸாம் ஒரு ஆர்வத்தோட 12th முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவோம். திறமை இருக்கு, எங்கள் சீட்டு கிடைச்சது. அப்படியே எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் கவர்மெண்ட் கிடைச்சதுதான். காரியாலஜி படிச்சு எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு இதே கையால இன்னைக்கு என்னால் கான்ஃபிடென்ட்டா இந்த டவுன்ல வந்து 7,000 சர்ஜரி ஹார்ட் ஆபரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று ஆண்டவன் எனக்கு கொடுத்த நம்பிக்கை, 2வது வந்து தமிழ்நாடு அரசு எனக்கு கொடுத்த வாய்ப்பு. இதை வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எப்பவுமே வந்து மாசுபடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் நம்ம அமைச்சருக்கு வந்து அவர் கூப்பிட்டு இருந்தாலும் கேட்டு போவது வந்து கல்வி பண்ணுறது எல்லா மக்களுக்கும் சரியான நல்லா படிக்கலாம், நல்லா சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அதனால வந்து இதுல மாசம் வந்து அடையாம படிக்கிற மாணவனுக்கு நல்ல உற்சாக அடைய. ஏன்னா என் கூட எம்பிபிஎஸ் 2000 பேட்ச்ல படிக்கும் போது நான் மிடில் கிளாஸ், நான் போனேன். அது எனக்கு வந்து 100 மெம்பர்ஸ் 70 மெம்பர்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பசங்க, விவசாயிகளோட பசங்க தான் எனக்கு ஃபுல்லாக படித்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் டிகிரி காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதர் டிகிரி காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் ஏற்படுத்தாங்கன்னா அது ஒரு கல்வி தான். அது ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு இன்னுமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டிய ஒன்றே தான், இந்த நிலைமையில வந்து இப்போ இருக்கிற வேர்ல்ட்ல வந்து அந்த காலத்துல நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா பசங்க 4 தான் சொல்லுவாங்க: டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், அப்புறம் வந்து சயின்டிஸ்ட். இது வீட்டுல அந்த லெசன் சொல்லி தருவாங்கன்னு தெரியல, இதே தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து இதை ஆல்ரெடி ஏன் பண்ணுங்க, இல்லைனாலும் மற்ற எதுவும் இருக்கு, அதை ஃபியூச்சர்ல ஏன் பண்ணுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஒன்னே ஒன்றாக வச்சுக்கோங்க, உங்களால முடியாது, யாராலும் முடியாது, ஆண்டோட தவிர. இதை வந்து ஞாபகம் வச்சு முயற்சியோடு காட்டு பண்ணுங்க. இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. மேலும் நம்முடைய நாட்டுக்கு நல்ல சேவை செய்ய வாழ்த்துக்கள். உங்க டீமா முடிச்சு இந்த நிகழ்வு
கடமையை தொடர்ந்து அவர் ஏற்று இந்த செய்தியை நமக்காக உங்களுக்காக இந்த தினத்தில் அரவாணத்தில் வருகை புரிந்து நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வு மீண்டும் தற்பொழுது அவர் ஒரு நிகழ்வுக்கு செல்ல உள்ளதால் இந்த நிகழ்விற்கு உங்களை இன்று அனைவரும் கையாளாலும் அனைவருடைய கடமையிலும் இந்த சான்றிதழை கொடுத்து வாழ்க்கை உற்சாகப்படுத்திய நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய கர ஒளியால் கை தட்டல்களால் அவருக்கு நன்றியை நாம் தெரிவிக்க அனைவரும் எழுந்து நின்று இந்த கை தட்டல்களை நன்றியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு அடுத்த அளவு பணி உள்ளதால் தற்பொழுது நம்மிடம் அவர் விடைபெற கேட்டுக்கொள்கிறார். அவரை நாம் அதே கேட்டுக்கொள்வதை வழியெடுக்க வைப்போம். நிகழ்வுகளை இன்னும் தொடர்ந்து நடைபெறவுள்ள அனைவரும் இயற்கையை இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து வாரியர் சங்கத்தின் மாநில தலைவர் அன்புக்குரிய தேவராஜ் அவர்களே, உங்களுக்கெல்லாம் விருதை வழங்கி உங்களை எல்லாம் பாராட்டி வாழ்த்தி சென்று கொண்டிருக்கும் அமைச்சர்களே, இங்கே விருது வாங்கி அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். வாழ்க்கையில மனிதர்களுக்கு பாராட்டு ஒன்றுதான் மிக முக்கியமானது. இன்று வெற்றி பெற்று சிகரத்தை அடைந்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று சிகரத்தை அடைய போவதற்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் வணிகர் சங்கம் பாராட்டுதல்களையும் சான்றிதழ்களையும் சீர்திருத்தம். இதுதான் ஒரு மோட்டிவேஷன். ஒரு பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர் பெருமக்களாகட்டும் அவங்கெல்லாம் கொடுக்குற ஒரு பாராட்டை விட ஒரு வணிகர் சங்கம் இருந்து ஒரு கல்வி நிறுவனத்தோடு இணைந்து உங்களை எல்லாம் வாழ்த்தி பாராட்டுகிறார்கள் தான் இது நமக்கு ஒரு பெரிய மிக மகிழ்ச்சி. இது வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்காது. நாங்கெல்லாம் படிக்கிறப்போ 72 73 இந்த மாதிரி ஒரு இயக்கமும் கிடையாது, யாரும் நம்ம பாராட்டவும் கிடையாது. இதெல்லாம் நீங்க கொடுத்து வச்சுங்க. இந்த நேரத்தில் எல்லாம் பாராட்டுறாங்கன்னா முதல்ல இந்த வணிகர் சங்கத்துக்கு ஒரு பலத்தை கைப்பற்றி நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததா புத்திஷா காலேஜினுடைய பிரின்சிபல் வந்திருக்காரு. உங்களுக்கெல்லாம் என்ன உதவி வேண்டுமானாலும் நம்முடைய வணிகர் சங்க தலைவர் தேவராஜன் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த காலேஜில் அட்மிஷன் வந்தா கூட நீங்க ஒரு கேட்கலாம், வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள். இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க வந்து 2 மணி நேரத்துக்கு பொறுமையாக உட்காந்துருங்க. முதல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனதார என்னுடைய அரிமா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடைவெளிகளை நன்றி வணக்கம். அடுத்த ஆண்டு நரேன் சங்கத்தினுடைய ஆளுநராக திரு நரேன் தம்பி அவர்கள் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர். அவரை தொடர்ந்து தமிழ் படைப்பாளர் சங்கம் அதனுடைய காணிக்கட்டை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக நிலையில் கொண்டிருக்கும் திரு சுந்தரராஜ் அவர்கள் கல்வி பணியில் அவரோடு ஏற்பட்ட சாதனைகளை செய்து ஒரு மாணவர்களாக வரவேற்று கௌரவித்து மாணவர்களுக்கு வழிகாட்ட ஒரு சில ஆணையம் வாழ்க்கை பேசவும் ஒரு சில மணி. இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இவ்வளவு சிறப்பான அருமையான விழாவை எடுத்திருக்கின்ற என்னுடைய அருமையான தேவராஜர்களை வரவேற்று செய்கிறேன். இந்த அருமையான மேடையில் இருந்திருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், விருதுநகராக இருந்திருக்கும் அரப்பணம் நகர வாழ் மக்களுக்கும், பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக வந்திருக்கும் மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நினைவுபடுத்துறது. விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, துணிப்பான நல்ல திறமையான இளைஞர்களை ஒருவர் இந்தியாவை மாற்றி காட்டலாம். அதே போலதான் அப்துல் கலாம், அவர் கடைசி நாள் கூட மாணவர்களோடு தான் கழித்தார். இன்றைய இளைஞர்களும் இளைஞர்களும் ஒழுக்கத்தோடு திறமையோடு அறிவோடு திறமையோடு கழித்தார். இந்த நாடு நம் வீடு எல்லாமே சீரும் சிறப்புமாக வளரும். பெற்றவர்களுக்கு ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்னுடைய பணிவான வேண்டுகோளே. இப்போது பரிசு பெற்ற உங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. மேலும் மேலும் அடுத்து காலேஜில் போகும்போது உயர்கல்வி போகும்போது இவருக்கு மேலும் நல்ல ஊக்கமாக இருக்க இப்படிப்பட்ட சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்த தேவாலய நமக்கு ஒரு நல்ல மரியாதை, நல்ல சிறப்பான நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வெற்றிக்கு காரணமே எங்க அப்பா எங்க அம்மா தான். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது என்னை பார்த்துட்டது எங்க அப்பா அம்மா தான். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட உடம்பு சரியில்லாம இருக்காங்க என்னை காப்பாற்றுறது என்னோட ஆசிரியர் ராம்குமார் சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் ஒரே ஒருதான், என்னோட உடம்பு மட்டும் சரி பண்ணி கொடுத்து நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றது. கடவுள் உருவத்துல வந்தது அவர்தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவரு சொன்னது எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணா 3 பேரை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. குடும்பத்தோட பலன்ல நான் இந்த மதிப்பை எடுக்கிறேன். 580. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எல்லாருக்கும் ஒரே ஒன்று சொல்றேன், நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க விரும்புகிற தெய்வத்தை வேணுங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, விடாமுயற்சியோடு இருங்க, வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தற்பொழுது புதிய துறையாக ஏஐ டேட்டா சயின்ஸ் என்று ஒரு துறை உருவாக்கப்பட்ட அமைச்சரவை. ஏன்னா அடுத்த காலகட்டம் என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு குழந்தைகள் எல்லாமே ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கரெக்டா சாட்ஜிபிடி போய் கேட்கிறாங்க. எல்லா தகவல்களையும் சாட்ஜிபிடி சொல்லிடுது. அப்போ வரும் தலைமுறை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாறுதலை கொண்டு வருகிறது. பெற்றோர்களும் அதோடு பயணம் செய்தால் மட்டுமே எதிர்காலத்தில் நம்ம நிலைத்து நிற்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அந்த வகையில் பிரதிஷ்டா பொறியியல் கல்லூரியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஏஐ டேட்டா சயின்ஸ் துறையினுடைய HOD துறை தலைவர் திருமதி கண்ணம்மா அவர்கள் அதை பற்றி உங்களுக்கு ஒரு சில மணித்துளிகளில் உரையாற்றுவார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வணிகர் சங்க தலைவர் அவர்களுக்கும் பிற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் பிரதிஷா இன்ஜினியரிங் கல்லூரியின் தலைவர் முதல்வர் PLN ரமேஷ் சார் அவர்களுக்கும் அன்பான மாணவியர்களுக்கும் பாராட்டுக்களை பெற்ற அனைத்து மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைத்து பள்ளி சார்ந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் பாராட்டுக்கள். இப்போ ஒரு 2-3 விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி 10th தான் இப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிக்கும் போது 10th தான் நமக்கு ஒரு ஆம்பிஷனா இருக்கும். 10th முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தோன்றதெல்லாம் நிறைய பேர் என்னன்னா நான் இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, மெடிசன் தான் போகணும்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும் எல்லா
போறீங்க. ஒரு 40% தான் இன்ஜினியரிங்னாலும் பரவாயில்ல, மெடிசன்னாலும் பரவாயில்ல, வேற எந்த துறைகளுக்கு போனாலும் பரவாயில்லன்றது ஒரு 40% தான் இருப்பாங்க. ரிசல்ட் வந்துருச்சு, இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம என்ன படிக்க போறோம்ன்ற முடிவுக்கு வந்துச்சு. இந்த தருவாயில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நீங்க எல்லாரும் உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, இன்னும் 10 ஆண்டுகள், ஆஃப்டர் 10 இயர்ஸ் நீங்க என்னவாக இருக்க போறீங்க, என்னவாக ஆக போறீங்க? ஒரு இன்ஜினியர் ஆக போறீங்களா, இல்ல அரக்கோணத்துல சற்றுமுன் பேசிட்டு போன டாக்டர் சர்ஜன் பாஷா அது மாதிரி நிறைய அரக்கோணத்துல ஒரு 10-20 டாக்டர் வர போறாங்களா, இல்ல இங்க மந்திரி முதல் மினிஸ்டர்ஸ் வந்து போனாங்க, ஒரு மினிஸ்டர் பார்த்தோம், அது மாதிரி ஒரு 10 மினிஸ்டர் வருவாங்களா, முதலமைச்சரா வருவாங்களா, பிரதமரா வருவாங்களா, ஜனாதிபதியா வருவாங்களா, சயின்டிஸ்டா வருவாங்களா, லாயரா வருவாங்களா? அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட், நிறைய துறைகள், வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுல என்னவா நம்ம ஆக போறோம்ன்ற டிசிஷன் எடுக்க வேண்டிய தருவாயிலே நீங்க எல்லாருமே இருக்கீங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷனை என்ன எடுக்கிறோம், என்ன முடிவு எடுக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல திருவள்ளுவரோட ஒரு குறிப்பு, அவர் கூறியதை நினைப்படுத்த விரும்புகிறேன். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் என்னவும் என்பது எழுத்து. அப்படின்னா எந்த ஒரு முடிவையும் நன்கு யோசித்து எடுக்க வேண்டும். எடுத்த பின், இறங்கிய பின் சிந்திக்கலாம் என்பது தவறு. இப்போ உங்க தருவாயில உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் என்ன எடுக்க போறோம்ன்ற முடிவை யோசிச்சு சிந்திச்சு கரெக்டா எடுக்கணும். ஸோ உயர்கல்வி வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய திருப்பு முனை. ஸோ இப்போ படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா அது மட்டும் தேவைப்படல. அறிவு, திறன், புதுமை சிந்தனை, தொழில்நுட்ப அறிவு, தொடர்திறன், பலவிதமான ஸ்கில்ஸ் சொல்றோம், எல்லாத்தையுமே நம்ம வளர்த்துக்க வேண்டியது தேவையா இருக்கு. உங்க எல்லாருக்குமே நீங்க உங்களோட கேட்டுக்க வேண்டிய 3 கேள்விகள் என்னன்னா, எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, எந்த துறையில நான் சேர்ந்தா எனக்கு அது பொருத்தமாக இருக்கும், எந்த துறையில எதிர்காலத்துல வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 3 கேள்வியை நீங்க நிறைய வாட்டி உங்களோட கேட்டுட்டு தெரிஞ்சவங்களோட ஆலோசனையை பெற்று ஃபைனலா எடுக்க வேண்டிய டிசிஷனை எடுத்தா தப்பா போறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இருக்காது. பெற்றோர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள், ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில் செட் இருக்கும், ஆர்வம் இருக்கும். சில பேர் மேத்தமெட்டிக்ஸ், கணிதத்துல என்னோட விருப்பம் இருக்குன்னு சொல்லலாம், ஒருத்தர் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு சொல்லலாம், இல்ல ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல நல்லா வரணும், கணினி திறமையாளராக வரணும்னு சொல்லலாம், இல்ல சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளராக வரணும்னு சொல்லலாம், இல்ல பேச்சு திறமையில லாயரா நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், நியாயத்தை நிலைநிறுத்தணும்னு நடத்தலாம். எதா இருந்தாலும் மாணவர்களுடைய ஆர்வத்தையும் திறமையும் புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டியது மிக மிக அவசியம். இந்த தருவாயில ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாருக்கும் தெரியும், இங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் who is ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், கரெக்டுங்களா? he is one of the king of modern physics. ஜெர்மன்ல பிறந்தாரு. இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டர் அங்கங்க நம்ம பேசுறோம், டச் பண்றோம், அதெல்லாம் அப்பயே அவர் சொல்லிட்டாரு. அவரு ஒரு சொல்லியிருக்காரு, ஒரு கருத்து சொல்லி அதை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு மீனை மரத்தில் ஏற சொல்லி அதன் திறமையை மதிப்பிட்டால் அது தன்னை வாழ்நாள் முழுவதும் முட்டாளாகவே நினைத்துக் கொள்ளும். திருப்பியும் சொல்றேன், ஒரு மீனை மரத்தில் ஏற சொல்லி அதன் திறமையை மதிப்பிட்டால் அது தன்னை வாழ்நாள் முழுவதும் முட்டாளாகவே நினைத்துக் கொள்ளும். என்ன சொல்ல வரணும்னா, மாணவ மாணவிகள் இந்த தருவாயில உங்களுக்கு கிடைச்ச அந்த சொல்றோம்ல, எக்ஸாம் முடிஞ்சு அடுத்தது ஹையர் எஜுகேஷன் என்ன போகணுமோ அதுக்கு நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்டையோ, உங்க தெரிஞ்சவங்க கிட்டையோ, இல்ல ஆலோசனை என்ன விதமா வேணுமோ அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு டேக் எ ஃபைனல் டிசிஷன். அந்த டிசிஷன்ல எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ராங்கா அதுல என்னென்னலாம் வேலை வாய்ப்புகள் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், எப்படி அதுல ஷைன் ஆகும்ன்றதை பார்த்து சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களால வந்து வெற்றி பெற முடியும்.
180 வரணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, இல்ல என் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இங்க இருக்கவங்க எல்லாராலையுமே அதை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி நான் எதை செலக்ட் பண்ணணும், எதை செலக்ட் பண்ணா நல்லா வருவேன்னு உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்துட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்டையோ தெரிஞ்சவங்க கிட்டையோ டிசைட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுங்க. அப்படி எடுத்தா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இல்ல 20 இயர்ஸ் வரைக்கும் உங்க லைஃப் நல்லா இருக்கும். சமுதாயத்துக்கு உங்களால எதையாவது செய்ய முடியும் அப்படின்றதை யோசிச்சு எடுங்க. அதுக்கு அடுத்தது சார் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் கண்ணம்மா. நான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ஹெச்ஓடியா இருக்கு. 20 இயர்ஸ் பிரத்யூஷா இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய துறை இன்ஜினியரிங்ன்றதுனால இன்ஜினியரிங்கை பத்தி சில டீடைல்ஸ் சொல்ல விரும்புறவங்க கிட்ட யூஸ்வலா பேரண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்க சில டவுட்ஸ் கேட்குறாங்க. அந்த என்ன டவுட்ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறோம். இப்போ இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நீங்க இங்க விரும்புறவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது IEEE, ECE, பயோடெக், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, AIDS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AML, சைபர் செக்யூரிட்டி, இது மாதிரி ஒரு 11 துறைகள் டிபார்ட்மெண்ட் அங்கங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போன வருஷத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா 25 இயர்ஸ் ஓல்டு காலேஜ் எங்கள் காலேஜ். அந்த செலிப்ரேஷனுக்காக 180 வாங்கின கட் ஆஃப் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃப்ரீ, என்டையர்லி 4 இயர்ஸ் வந்து ஃப்ரீ. 170 கட் ஆஃப் 170 to 180 வாங்கியிருந்தீங்கன்னா 50% ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்கீம்ல மோர் தென் 55 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயரே என்ரோல் ஆயிட்டாங்க. இந்த இயரும் அதை பண்றோம். இப்பயும் அந்த சீட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இந்த விழாவில் நாங்க பங்கேற்றதுக்காக எங்க பிரின்சிபல் சார் மேனேஜ்மெண்ட் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக உண்மையிலேயே ஆர்வம் இருக்கு, ஆனா என்னால படிக்க வைக்க முடியல, எங்க ஸ்டூடெண்ட் நீங்க ஹெல்ப் பண்ணா அவன் நல்லா வருவான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவுசெய்து பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜுக்கு எனி டைம் அரண்வாயில் உங்க வணிகர் சங்கம் தலைவர் மூலமாகவும் யார் மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களால முடிஞ்ச உதவிகளை அரக்கோணம் மக்களுக்கு செய்யறதுக்கு பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் எப்பவுமே தயாரா இருக்கு. இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, எங்க காலேஜ் மட்டும் இல்ல, எந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கவுன்சிலிங் தேவைப்பட்டாலும் இல்ல எந்த மாதிரி துறையில நீங்க சேரணும் விரும்பினாலும் என்ன உதவிகள் வேணாலும் பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் அரக்கோணம் மக்களுக்கு செய்யறதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக காத்திருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு முன்பாக டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்றோம். நல்ல மதிப்பெண்கள் இங்க 500 மதிப்பெண்களுக்கு மேல இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப அதிகம். ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்க அடுத்தது கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நிறைய பேர் நீட் எழுதி அது ஒரு விரக்தி அடைஞ்சிருக்கும், நீட்டுக்காக காத்திருக்கிறது. மெடிக்கலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல இந்த நிகழ்ச்சி விளம்பர நோக்கத்திற்காக நடத்தப்படுவது கிடையாது. இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் முன்னாடி கொண்டு வந்தது. 1980க்கு பிறகு அரங்கோணத்திற்கு ஒரு அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இது எல்லாருக்குமே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணமாக இருந்தது. அமைச்சரை தொடர்பு கொள்வது, அவரை பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில அவரை உங்கள் முன்பாக கொண்டு வந்து இந்த மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் அவர்களை வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு முயற்சியை கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அரக்கோணம் டைம்ஸ், வணிகர் சங்கம், எங்களோட பிரதிஷ்டா பொறியியல் கல்லூரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதிகம் பின்புலத்தில் மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. ஒவ்வொரு பள்ளியிலையும் தொடர்பு கொண்டு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய டாப் 3 மதிப்பெண்களை நாங்கள் கேட்டு அந்த பெற்றோர்களுக்கு தகவலை தெரிவித்து 6 மணிக்கு நாங்கள் போன் பண்ணுவோம். போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ராத்திரி 10:30 எங்களுக்கு கால் பண்ணுவோம். மிஸ்டு கால் வந்திருந்தது, யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 10:30 அட்டன் பண்ணி பதில் சொல்லுவோம். வாட்ஸ்அப்
உட்கார்ந்து கிட்டத்தட்ட வந்து 2 நாள் ஆச்சு அந்த குரூப் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது. அவ்வளவுத்தையும் நாங்க சிரமம் பார்த்தாலும் செய்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்க ஏதாவது பணம் சம்பாதிக்க போறோமா அப்படின்னா அந்த கடவுள் தான் வெளிச்சம். அந்த அமைச்சரை அழைத்து வந்து உங்களோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மிக கடுமையான ஷெட்யூல்ல ஒவ்வொருவருக்கும் அவங்களோட மன உளைச்சல், ஒவ்வொருவருக்கும் காலை 11 மணி வரை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும்னு ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு அவருக்கு இருந்த கடுமையான பணி காரணமாக நான் அவரை அழைத்து 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அவரை 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆனந்தத்தை நிறுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். அதை உங்களுக்கு போல ஷேர் பண்ணுவோம். ஏன் இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம் அப்படின்னா மதிப்பெண்கள் அதிகமாக பெற்ற பிள்ளைகள் மட்டுமல்ல, அந்த பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய குறைந்த அளவு விழிப்புணர்வு. 2001 நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லும்போது எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நீயும் போய் இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொன்னாங்க. வகுப்பறையில நல்லா பேசுவேன், கிளாஸ்ல வந்து எந்த ஒரு பேச்சு போட்டி வச்சாலும் அதுல நான் நல்லா திறமையாக கலந்து கொண்டு வாதாடுறதுல நல்லவனாக இருந்தேன். வக்கீல் படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. என் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா நான் வக்கீல் படிக்கிறேன் அப்படின்னு. வேணாம் அதெல்லாம் வந்து ரொம்ப தும்பு நிறைஞ்ச ஒரு இதுவாக போயிடும், நம்மளுக்குலாம் அதெல்லாம் ஆகாது, நீ வந்து எல்லாரும் படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம், நல்ல கட் ஆஃப் இருந்தது. ஏங்க நான் பிரதிஷா இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துருக்கோம் ஆரம்பிச்சாரு. நான் வேற ஒருத்தருக்கு தொடர்பு வந்ததுனால நான் வேற ஒரு காலேஜ் எடுத்தேன். இன்ஜினியரிங் முடிஞ்சதற்கு பிறகு எங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி, வழிகாட்டுறதுக்கு எனக்கு வந்து ஆட்கள் கிடையாது. உறவினர்கள் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. சொந்தக்காரங்க யாருமே வந்து கிட்டலாம் வந்து நீங்க கம்பெனி இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இதை பண்ணு, இதை போ, இந்த இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு, ஒண்ணுமே சொல்லல. நானா ஃபைல் எடுத்துக்கிட்டு நானா கேடி. அதன் பிறகு எனக்குள்ள இருந்த ஒரு ஆர்வம், நம்ம வந்து நல்லா சொல்லி தர முடியும், அதனால நம்ம அப்படி போலான்னு சொல்லிட்டு அந்த லெக்சரர் போயிட்டு அதன் பிறகு நான் ஒரு 6 வருடங்கள் லெக்சராக இருந்து சீனியர் லெக்சராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உயர்ந்து 2012 பிரதிஷா கல்லூரியில நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே ரிசைன் பண்ணிட்டேன், காலேஜ்ல ஜாயின் பண்ணல. அதன் பிறகு என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் பிசினஸ் சேர்த்தெடுத்து பிசினஸ்ல வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது. இந்த உலகம் நீங்க உயரும் பொழுது உங்களை இழுத்து கீழே தள்ளுறதுல இருக்கும், உங்களை வாழ்க்கை வழிகாட்டுறதுல யாருமே தயாராக மாட்டாங்க. இன்று வரை என்னுடைய உயரத்தை பற்றி பேசுறதுக்கு சொந்தக்கார தயாராக இல்லை. இன்று வரை நீ என்ன சாதிச்ச, நீ என்ன பண்ணிட்ட, வீடு கட்டியா, கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் பண்ணி கேட்போம், கல்யாணம் பண்ணி முடிச்சவங்க 3 வருஷம் தாங்க மாட்டான், புள்ள கேட்போம், புள்ள கட்டணும் ஒரே பண்ணணும், அதுக்கப்புறம் 2 பக்கம் இயற்கை 3 4 5 சொல்லிட்டு வீடு கட்டியான்னு கேட்பான், வீடு கட்டினாக்க ஒரே கேட்பான், கேட்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்க முடியாது. நான் ரொம்ப தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்தேன். நான் எதை செய்யறனோ அதுல மனநிலை அடையும், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன். வள்ளுவர் 16 வகையான செல்வங்களை குறிப்பிட்டார். அதுல ஒண்ணுதான் பணம், 16 ஒண்ணுதான் பணம். ஆனா இந்த உலகம் அந்த ஒண்ணுத்தை குடிச்சுக்கிட்டு 15 வகையான செல்வத்தை தூக்கி தூர போடுது. அதுல ஒரு செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அரங்கத்துல ஒரு டாக்டர் பேசுறாரு, ஒரு அமைச்சராக சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பினால கண்ணில் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கு. அந்த மாதிரியான வெற்றியை நம்மளோட ஷேர் பண்ணும் பொழுது அதை கேட்டுக்கிட்டு நாளைக்கு நம்ம வெற்றியாளர்களாக வரணும். இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகம். நான் 2005 முடிச்சுட்டு வரும்போது இருந்த போட்டி இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு நாம போட்ட போட்டி பெண்களோட போட்டி போட்டோம். நான் காலேஜ்ல வேலை செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 80% ஜென்ஸ் ஸ்டாஃப் வேலை இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் 20% தான் பெண்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு 80% பெண்கள் தான் வந்து பேராசிரியர்களாக
வரக்கூடிய எதிர்காலம் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் போட்டியா ஏஐ வந்திருக்கு. நான் என்னுடைய ஸ்டாஃப் சொல்லிட்டு இருந்தேன், டிசைன் பண்றாரு. இன்னைக்கு டிசைனுக்கு நாங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட போல, நாங்க ஏஐ டிசைன் பண்றோம். சாட்ஜிபிடி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆளுக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, வளர்ச்சி மிக விரைவாக நடந்திருக்கு, மிக விரைவாக. அதற்கு நம்மளை நாம தயார் செய்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு எதுவானாலும் இருக்கலாம், நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி நிச்சயமா எதனாலும் இருக்கலாம். ஆனா இதன் கூடவே நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வேறு கேட்டு தெரிஞ்சுங்க. யார் சொன்னாலும் அது ஒரு அனுபவமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு யார் உங்களுக்கு உதவி பண்றாங்களோ அவர்கள் சொல்வதை யாரும் கேளுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இல்லாதவங்க எதை சொன்னாலும் கேட்காது. அதை நீங்க ஒரு மந்திரமாக எடுத்துங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியில நாங்க ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து வெளிப்படுத்த வேண்டியது, இன்ஜினியரிங் எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் எல்லாருக்குமே தெரியும், சிஏ எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா இங்க நிறைய பேர் நாங்க பார்த்தோம், நிறைய கல்லூரிகளை சேர்ந்திருக்கீங்க, நல்ல நல்ல கல்லூரிகள்ல சேர்ந்திருக்கீங்க. இன்ஜினியரிங் தான் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா எதை நீங்கள் சேர்ந்தாலும், எந்த கல்லூரி எந்த கோர்ஸ்ல நீங்க சேர்ந்தாலும், நாங்க சொல்ல பாருங்க, டிஎன்பிஎஸ்சிக்கான கோச்சிங்ல இப்பவே சேர்ந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, சார் இப்பதான் சார் நாங்க காலேஜ் படிக்கிறோம், முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரே ஒரு ஒப்பீடு உங்களுக்கு சொல்றேன், கம்பேரிசன். ரயில்வே நிறைய படிப்பு, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ், பல்வேறு அரசு பணிகளுக்கான தேர்வுக்கு குவாலிஃபிகேஷன் 10th. அப்ப நான் +2 படிக்க தேவையா, டிகிரி படிக்க தேவையா அப்படின்னா 10th படிச்சிருந்தா 38 வயசு வரைக்கும் பரீட்சை எழுதலாம். நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் பரீட்சை எழுதலாம். இதுதான் வித்தியாசம். ஆனா கேட்கக்கூடிய பாடத்திட்டம் எல்லாமே 10th வரைக்குமான சிலபஸ்ல இருந்துதான் வரும். அப்ப பீகார்ல, உத்தரப்பிரதேசல, மகாராஷ்டிரா பிள்ளைகள் என்ன பண்றாங்க, 10th முடிச்சு +2 முடிச்ச உடனே அவங்க உடனடியாக கோச்சிங்ல சேர்ந்துடுறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல டிஎன்பிஎஸ்சி அந்த போர்ட்ல இருக்கு, ஆர்ஆர்பி, பேங்கிங், அதை தான் முழுமையாக ப்ரிப்பேர் பண்றாங்க. மற்ற நாட்கள் 5 நாட்கள் அவங்க வந்து டிகிரி ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஊரு, நான் சொல்றது அரவணை கிடையாது, தமிழகம் முழுவதும் இங்க என்ன பண்றோம், டிகிரி வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சியோ ஐஏஎஸ் பண்ணணும், யூபிஎஸ்சி பண்ணணும் போறதே கிடையாது. 21 வயசு 22 வயசுக்கு பிறகுதான் நம்ம அந்த கோச்சிங் குழுவே போறோம். நம்ம வந்து வரும்பொழுது 26 27 ஆயிடுது, அவன் வரும்போது 22 வருவான். அவன் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வரான். அப்ப நம்ம போட்டி போடுறது மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட. அதனால நீங்க எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும், எந்த டிகிரி சேர்ந்தாலும், நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது, நீங்க யூபிஎஸ்சி இருக்கலாம், பேங்கிங்கா இருக்கலாம், ஆர்ஆர்பி இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி இருக்கலாம், இப்பவே பதிவு செய்வீங்க. நிறைய வாய்ப்புகள் இப்ப வந்துட்டு இருக்கு. நீங்க பணம் கட்டி படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரீ கோச்சிங் எல்லாமே இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு அதை நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்துல பேசும்போது சொன்னேன், 40-45 வயசுக்கு உட்பட்ட பெற்றோரா இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி குரூப் 4 எக்ஸாம் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும், கேள்விகள் ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நானே எழுதி 150 மார்க் எடுத்திருக்கேன், நீ ஏன் எழுத மாட்டேன்ற அப்படின்னு உங்களால கேட்க முடியும். அரசு வேலை உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட ஒரு சேஃப்கார்டுன்றது எதுவுமே இருக்காது. நான் சொல்றது அதிகபட்சமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் குரூப் 4 வந்து ஆரம்பிச்சு குரூப் 1 நீங்க டைரக்டாவே வந்து ஆர்டிஓ, தாசில்தார், சப் கலெக்டர் வந்துடலாம். சப் கலெக்டர் ஆகிட்டு நீங்க ஒரு 10 வருஷத்துக்குள்ள நீங்க கலெக்டராக ப்ரமோட் ஆயிடும். யூபிஎஸ்சிக்குள்ள போனீங்கன்னா செலவு கிடையாது, ஒரே ஒரு பைசா செலவு இல்லை. கோச்சிங் சென்டருக்கு போல புக்ஸ் மட்டும் நான் வாங்கி கொடுத்துட்டேன், படிச்சுக்கிட்டே இருப்பான், எழுதுறாங்க, ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, மார்க் எடுக்கலாம் கூட பரவாயில்ல, எழுதிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்கா ஆர்டர் காப்பி மெயில் வந்திருக்கு. ஆனா இந்த ஆர்டர் வந்து 4 நாள் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நாள் கழிச்சுதான் ஆர்டர் காப்பியை கவனிச்சான். டைரக்டா போவான், அவனுக்கு ட்ரெயின் டிக்கெட்டை மட்டும்தான் வந்து செலவு. ஜாயின் பண்ண உடனே அந்த டிக்கெட்டுக்கான காசையும் கொடுத்துட்டாங்க. அதனால நிறைய வாய்ப்புகள், நீங்க வந்து எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வகுப்புகள்ல நீங்க வந்து சேருங்க. இந்த குரூப் உருவாக்கப்பட்டதே வந்து அதுக்காக தான். குரூப் வாட்ஸ்அப் உருவாக்கப்பட்டதே அதுக்காக தான். 6 மாசம் எக்ஸிட் ஆகாம நீங்க உள்ள இருக்க நிறைய தகவல்களை உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு முழுமையாக அரவணை டைம்ஸ்
எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து வரும். உங்க பிள்ளைகள் வாங்கினது இந்த சர்டிபிகேட் வாங்கினது எல்லாமே வீடியோ வடிவில் ரீல்ஸாக வரப்படுவது நீங்க பாருங்க. போட்டோஸ் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். அரௌண்ட் டைம்ஸ் இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இருக்கு, ஃபாலோ செய்துங்க. நிறைய இது போன்ற உங்களுக்கான பயனுள்ள தகவல்களை நாம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தற்பொழுது நன்றி உரையாற்ற மாவட்ட செய்தி தொடர்பாக கஜபதி அவர்களை அழைக்கிறேன். அதை தொடர்ந்து தேசிய கீதம் ஒழிக்கப்படும். அதை முடிந்தவுடனே உங்களுக்கான அந்த சான்றிதழ்கள் அனைத்தையுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எங்க அரௌண்ட் டைம் சார்பாக நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரக்கோணம் நகர அன்பு சங்கம் நடத்திய பேர் அரக்கோணம் வந்து பேரணிக்க மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அவர்களுக்கு எல்லா நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணிகத்தின் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு போராட நடத்தியுள்ளோம். முதலீடுகள் வழங்கியுள்ளோம். அதில் நிகழ்வு நடைமுறையாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில செயலாளர் நம்முடைய அண்ணன் கே எம் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக 2 வாரங்களாகவே ஒரு பொதுச் செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் ஜனார்தன் அவர்களுக்கும் துணைத்தலைவர் மணிகண்டன் அவர்களுக்கும் நகர செயலாளர் ரங்கநாதன் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் 4 மணி நேரமாக பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் போலீஸ் துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் வணிக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ் செய்தி நன்றி. पंजाब सिंध गुजरात मराठा गंगा हिंद हिमाचल गंगा उच्चल गंगा तव शुभ नामे गावे तव शुभ आशीष मांगे गावे तव जन गाथा जन